சிவராத்திரியை முன்னிட்டு அடி முடி தேடிய வரலாறு. பாதுகாப்புக்காக போலீஸ் உத்தியோகத்தர் பிடிக்க முயற்சி பண்ணிய பொழுது அவர்களுக்கு மயக்கம் வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றுமே ஒருங்கிணைந்த ஒரு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்தில் தான் நிற்கிறோம். நகுலேஸ்வரம்னு சொல்லுவாங்க, நகுலேஸ்வரம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஜாழ் மாவட்டத்தில் கீரிமலை பகுதியில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயம்னு தான் சொல்லுவோம். மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றுமே ஒருங்கிணைந்த ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயம். அந்த வகையில் இன்றைய தினம் 15ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 ரதோற்சவம் இடம்பெற போகுது. இந்த ரதோற்சவமானது என்ன மாதிரி எல்லாம் இடம்பெற போன்றது தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்ப்போம். அதோட இந்த இடங்களை நான் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்தேன். கீரிமலை நகுலேஸ்வர ஆலயத்தினுடைய தெற்கு புற வாசலில் 12 ஜோதிலிங்கம் இந்த இடங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதாவது இந்தியாவில் இருந்து 12 சிவன் ஆலயங்களில் இருக்கிற 12 ஜோதிலிங்கத்தை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் நாளை காலை வரைக்கும் தான் இந்த இடத்துல இருக்கும். கண்டிப்பாக வாரவங்க இந்த இடங்களில் வந்து 12 ஜோதிலிங்கத்தையும் தரிசித்துட்டு போங்க. ஏனென்றால் இந்தியாவுக்கு போய் இந்த 12 ஆலயத்தினுடைய ஜோதிலிங்கத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் இது 12 ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த ஜோதிலிங்கத்தினுடைய வடிவமைப்பு இங்கே காணப்படுகின்றது. அதோட இப்போ வசந்த மண்டப பூஜைகளெல்லாம் இடம்பெற்று கொண்டு சுவாமி வெளியில் வார காட்சிகளை இங்கே தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், தேருக்கு முன்னுக்கு எல்லாமே தேங்காய்கள் எல்லாமே குவிக்கப்பட்டிருக்குது. சிவன் உண்மை வார தேர்னுடைய வடிவத்தை பாருங்கள், ஒரு அழகான ஒரு வடிவம். நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். கோபுரத்தின் அழகை பாருங்கள். இந்த காலை நேரம் மேலே கோபுரத்தில் 2 கொடி எவ்வளோ அழகாக பறக்குது. சரி, நான் உள்ளே போகிறதுக்கு முதல் இந்த வெளிப்புற வாசல் எல்லாமே உங்களுக்கு அப்படியே காண்பித்தவாறு நான் இந்த கோயிலுக்குள்ளே பயணிக்க போகிறேன். இன்றைய தினம் நகுலேஸ்வரம் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா. அது உண்மையாக ஒரு அழகான நல்ல ஒரு பார்த்து பக்தி பரவசம் அடையக்கூடிய மாதிரி இந்த காணொலியை நான் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன். இந்த இடங்கள் இன்றைய நாள் இரவு நாள் சிவராத்திரி அன்று நிறைந்த பக்தர்கள் கூட்டத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடங்களில் பாதுகாப்புக்காக போலீஸ் உத்தியோகத்தர் எல்லாம் வந்து நிற்கிற காட்சிகளை பார்க்குறீங்க. பாருங்கள், பாதுகாப்பு நிமித்தம் நிறைய போலீஸ் உத்தியோகத்தர் குவிக்கப்படினா
இந்த மனித பிறவி நாம் எடுத்த பிறவியினுடைய பயன் பெற்றுவிட்டோம் என்று எண்ணத் தோன்றுகிறது. அப்பர் சுவாமிகள் பிள்ளை மாநகரத்திலே இருக்கிற ஆடவெல்லாம் பிள்ளை கூட்டமாக இருக்கிற ரோஜ பெருமானை கண்டு சேவிக்கின்ற போது அந்த இலையெல்லாம் பரப்பதாக இருக்கின்ற ஆடவெல்லாம் பிள்ளை கூட்டமுடைய அழகை பார்க்கிறார். எல்லையில்லாத அழகு, மாசற்ற அழகு. அந்த அழகை பார்த்தவுடனே திருமுறையிலே பதிவு செய்கின்றார். குடித்த செவ்வாயில் குமன் சிரிப்பும் கணித்த சடையும் அதாவது இன்று ஆலயங்களில் எல்லாவற்றிலுமே இந்த சிவராத்திரி நன்னாளை முன்னிட்டு உத்தரவேசம் இருந்தாலும் நகுலேஸ்வரம் ஈழத்தில் உள்ள பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்று. திருக்கேஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், நகுலேஸ்வரம், முன்னேஸ்வரம், தொண்டீஸ்வரம். இந்த 5 திருத்தலங்களும் ராவணனால் வழிபடப்பட்டது. இன்று சிவராத்திரியை முன்னிட்டு மகோற்சவம் இடம்பெற்று நாளை அதிகாலை தீர்த்தோற்சவம் இடம்பெறும். அந்த வகையில் மூலஸ்தானத்தில் சிவபெருமான் சிவலிங்க வடிவில் பிம்பமாகவும், இந்த மகோற்சவ காலங்களில் கும்பத்தில் அவரை ஆவாகனம் செய்து அபிஷேகம் செய்து அவருடைய சக்தியை அதிகரிக்க பண்ணும். அதேவேளை தம்பத்தில் அவரை ஆவாகனம் பண்ணி கொடித்தம்பத்தில் கொடியேறி இன்றைக்கு தேர் உற்சவம் நடைபெறுகிறது. இந்த தேர் உற்சவம் அழித்தல் தொழிலை குறிக்கின்றது. அந்த வகையில் இந்த அழித்தல் தொழில் எங்களுடைய மும்மலங்களையும், அதாவது பொறாமை, வஞ்சனை, அதீத ஆசை, தற்போதைய காலத்தில் அவற்றை நீக்கும் பொருட்டு இந்த இன்றைய நகுலாம்பிகா சமேத நகுலேஸ்வரர் வீதி தேர் ஆரோகணித்து வரும்பொழுது அவரை பார்த்தாலே தன்னிச்சையாக அந்த மும்மலங்களும் நீங்கும். அந்த வகையில் இன்று கொடித்தம்ப பூசை இடம்பெற்று, வசந்த மண்டப பூசை இடம்பெற்று நகுலேஸ்வரர் பெருமான் இன்று தேரில் ஆரோகணித்து வருவது கண்கொள்ளா காட்சியாகும். இதனை பார்ப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். இன்று இரவு நகுலேஸ்வரர் பெருமானுக்கு இந்த சிவராத்திரியை முன்னிட்டு அடிமுடி தேடிய வரலாறு இடம்பெறும். அந்த வகையில் இன்று இரவு சிவராத்திரி 4 ஜாம பூஜைகள் வெகு சிறப்பாக இவ்வாலயத்தில் இடம்பெறும். அந்த வகையில் இவ்வாலயம் காசிக்கு இணையான ஒரு புண்ணிய கஷேத்திரமாகும். ஆலயத்திலே ஒரு நாட்டை பொறுத்த மட்டில் 4 வகை நிகழ்வுகள் சிறப்பான முறையில், சட்டவாக்கத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடக சுதந்திரம், இந்த 4ம் சிறப்பாக இருந்தால் நாடும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் ஆலயங்களை பொறுத்த மட்டில் 4 வகை சிறப்பு இருக்குது. மூர்த்தி, தலம், தீர்த்தம், தலவிருட்சம். அந்த வகையில் இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டில் இந்த 4 வகை சிறப்பும் மிக திறமையாக இருக்கு. அதாவது இந்த ஆலயத்தின் தலவிருட்சமாக தென் திசை நோக்கிய தட்சிணாமூர்த்தி வீற்றிருக்கும் கல் ஆலமரம் தலவிருட்சமாக அமைந்து காணப்படுகிறது. அதேவேளை
போர்த்துகீசரால் மாவட்டபுரம், நல்லூர், நவுலேஸ்வரம் என்பன இடிக்கப்பட்டு மாவட்டபுரம் விக்கிரகங்கள் ஜல நீரினுள்ளே போட்டு மூடி வைக்க பாதுகாக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த 3 தலங்களும் இடிக்கப்பட்டு ஆறுமுக நாவலற்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில், ஒரு தெய்வீக சக்தியின் அடிப்படையில் இவ்வாலயம் மீள இந்த இடத்திலே புனருத்தாரணம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த இடிபாடுகளிலிருந்து தப்பியிருந்த ஒரு ஆலயம், அதாவது போர்த்துகீசரால் இடிக்க முயற்சி பண்ணிய பொழுது அவர்களுக்கு மயக்கம் வந்து இடிக்கப்படாத ஒரு ஆலயமாக, முருகன் ஆலயமாக இந்த பருத்தித்துறை செல்லும் வழியில் உள்ள ஒரு முருகன் ஆலயம், இலங்கையில் உள்ள 6 பட வீடுகளில் ஒன்றான கந்தவனம் புண்ணிய சேத்திரம் இடிக்கப்படாத ஆலயமாக வரலாற்றிலே தடம் பதித்துள்ளது. அந்த வகையில் இவ்வாலயத்தில் தல விருட்சங்கள் கல்லால மரத்தை விட சகல தல விருட்சங்களும், அரச மரம், ஆலமரம், வேம்பு மரம், சகலம், பன்னீர் மரம், கடம்ப மரம், முருகனுக்குரிய கடம்ப மரம் கூட இந்த ஆலயத்திலே காணப்படுவதுடன் சிவனது ஒரு சிவன் பைரவர் வடிவமாகவும் வீரபத்திரராகவும் இந்த ஆலயத்திலே சரபேஸ்வரராகவும் வீட்டிருப்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சமாகும். அடியார்கள் வடம் பற்றி இழுக்க எல்லோருக்கும் அருள்பாலிக்கின்ற வேதம் சோமஸ்கந்தராக இந்த தேர்தலே சகேஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுடைய அந்தரங்க செயலாளராக இருந்து வருகின்ற அடியார்களுக்கு அருள்பாலிக்கின்ற இறைவனாக மாய